என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படும் வரைக்கும் நாம் சபையாயிருப்பதில்லை. நம்மை பிரித்துக் கொண்டு அசுத்தமான ஜனங்களை விட்டு வெளிவந்து அவர்களுடன் தொடர்பு கொள்ளாமல், அவர்களுடைய பாவங்களில் பங்கு கொள்ளாமல் இருக்க வேண்டும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாமல் உலகத்தின் காரியங்களிலிருந்து உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள். மேலும் இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்தபோது அவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருந்தனர். அதன் பின்னர் அவர்கள் வெளியே வரும்படி அழைக்கப்பட்டு அல்லது யாத்திரையில் வெளியே வந்தவுடன் அவர்கள் தேவனுடைய சபை என்று அழைக்கப்பட்டனர். ஏனெனில் அவர்கள் அப்பொழுதுதான் தங்களை உலகில் உள்ள மற்றவர்களில் நின்று வேறு பிரித்துக் கொண்டனர். சபை என்னும் சொல்லுக்கு வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று பொருள். யாத்திரை, வெளியே அழைக்கப்படுதல். கிறிஸ்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு யாத்திரையை உடையவர்களாய் இருந்து வந்துள்ளோம். நாம் நம்முடைய கூட்டாளிகளிடமிருந்து நாம் வெளியே அழைக்கப்பட்ட ஒரு நேரத்தை உடையவர்களாய் இருந்தோம். நாம் ஒரு காலத்தில் ஐக்கியம் கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து வெளியே அழைக்கப்பட்டு ஒரு வித்தியாசமான வழியில் செயல்பட்டு ஒரு வித்தியாசமான வழியில் பேசின ஜனங்களுடன் நடக்க ஒரு வித்தியாசமான ஜனங்களானோம். அது நம்முடைய